பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒரு கருத்துக்களை சட்டமன்றத்தில் விவாதத்தில் நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேலி செய்வது, கிண்டல் செய்வது, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்கள் இன்று நடந்து கொண்ட முறை, இன்று அவர்கள் நடந்து கொண்ட விதம் கண்டனத்துக்கு உரியது என்பதை நீட் தேர்வு எதிர்ப்பு, நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிவு என்பதை பற்றி நான் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சட்டமன்றத்தில் இன்று அந்த தனிநபர் தீர்மானத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருந்தோம். பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் தியாகசீலர். பெருந்தலைவர் காமராஜர் கிங் மேக்கர். பெருந்தலைவர் காமராஜர் படிக்காத மேதை என்று சொல்லுவார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்திய பேரரசில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய தலைவராக திகழ்ந்தவர். இந்திய நாட்டின் உயர்வு பெற்ற தமிழர். அந்த பெருமையோடு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒரு கருத்துக்களை சட்டமன்றத்தில் விவாதத்தில் நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேலி செய்வது, கிண்டல் செய்வது, கடுமையான விமர்சனங்களை செய்வது, கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிப்பது என்பது ஏற்புடையதல்ல. 1967க்கு முன்னாலே பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கார்ட்டூன் போட்டார்கள். 1967க்கு முன்னால் பெருந்தலைவரை பற்றி கேலி சித்திரங்கள் வரைந்தார்கள். 1967க்கு முன்னால் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவமானப்படுத்தினார்கள். கடைசி காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சுவிஸ் பேங்கில் வங்கியில் அக்கவுண்ட் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சேர்த்து வைத்த பணமெல்லாம் சுவிஸ் வங்கியில் இருக்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகம் கேடுகட்ட விமர்சனங்களை வைத்தது. நான் அதைத்தான் இப்பொழுதும் பார்க்கிறேன். நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கூட்டணி மந்திரி சபை 60 ஆண்டு காலம் கழித்து தமிழகத்திலே ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைந்திருக்கிறது. அந்த மந்திரி சபையில் இடம்பெற்றிருக்கிற உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரை கோடிட்டு நான் பேசுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மூத்த முன்னாள் அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்கள் இன்று நடந்து கொண்ட முறை, இன்று அவர்கள் நடந்து கொண்ட விதம் கண்டனத்துக்கு உரியது என்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.